ஹாய் சார், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட பிரைம் ட்ரேட் அப்ளிகேஷனில் ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிரைம் ட்ரேட் அப்ளிகேஷனில் நம்மளுக்கு ஹோம் பேஜில் குயிக் அக்சஸ்க்கு கீழே ஐபிஓ ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஆன்கோயிங் ஐபிஓ என்னென்ன இருக்குது, அப்கமிங்கில் என்ன ஐபிஓ வரப்போகுது, என்ன ஐபிஓலாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில் நம்மளுக்கு இதில் இருக்கும். இதை நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் பாண்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்ல சிடிஎஸ் டிரான்ஸ்நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐபிஓ எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் லைவ்ல இருக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15,000. அதுக்கு பக்கத்தால அப்ளை ஆப்ஷன் இருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். லாகின் வித் யூசிசி இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து நம்மளோட கிளைண்ட் ஐடி என்டர் பண்ணிக்கணும். இப்போ என் கிளைண்ட் ஐடி நான் என்டர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கீழே சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற போது என்ன ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு ஓடிபி நம்மளுக்கு ஒன்று ரிசீவ் ஆகும். இப்போ ரிசீவ் ஆன ஓடிபியை நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓடிபி வெரிஃபை ஆகி இந்த பேஜ் நம்மளுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல், ஸ்டாக்கோட டீடைல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான இஷ்யூ ஸ்டார்ட் டேட் என்ன, 17 ஏப்ரல்லேருந்து 21 ஏப்ரல்லேருந்து வரையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கட் ஆஃப் ப்ரைஸ் என்ன, பிட் லாட் என்ன, டோட்டல் வேல்யூ எவ்வளோ, ப்ரைஸ் ரேஞ்ச் எதுலேருந்து எது வரையும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட கிளைண்ட் டீடைல், நேமு, ஐடி, கிளைண்ட் ஐடி, டிபி ஐடி, பேன் நம்பர் இதெல்லாமே ஒன் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே யூபிஐ அட்ரஸ் அப்படின்றது இருக்கு. யூபிஐ அட்ரஸ்னா நம்ம ஜிபே, ஃபோன்பே நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுல இருக்க யூபிஐ அட்ரஸ் நம்ம எந்த பேங்க்ல இருந்து நம்மளுக்கு அமௌண்ட் டெபிட் ஆகுமோ அந்த பேங்கோட யூபிஐ அட்ரஸ் நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன் டைம் நீங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி அடுத்த டைம் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்களுக்கு யூபிஐ அட்ரஸ் செட் ஆயிருக்கும். யூபிஐ அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு செலக்ட் யூபிஐ கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெரிஃபை கொடுத்துக்கோங்க. வெரிஃபை கொடுத்த உடனே உங்களுக்கு யூபிஐ ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். இதுக்கு கீழே கட் ஆஃப் ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு கொண்டு நெக்ஸ்ட் குவான்டிட்டின்றது நம்மளுக்கு எத்தனை லாட் அப்படின்றது வேணப்போ நம்மளுக்கு ஒரு லாட்டுன்றது 150 குவான்டிட்டி. இதே எனக்கு 2 லாட்டாக நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் குறியை கிளிக் பண்ணனா எனக்கு 2 லாட்டாக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் ஒரு லாட் மட்டும் அப்ளை பண்ணுறப்போ 2 லாட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 30,000 அமௌண்ட் தேவைப்படும். இதே நீங்கள் ஒரு லாட் மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 15,000 அமௌண்ட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆத்தரைசேஷன்றது நம்மளோட யூபிஐ அட்ரஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதோட ஜிபேவோ ஃபோன்பேவோ அதுக்கான அதில் ரெக்வஸ்ட் நம்மளுக்கு ஃபண்டோட வந்திருக்கும். இது நம்மளோட பிரைம் ட்ரேட் அப்ளிகேஷனில் பண்ணுற ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஜிபே, ஃபோன்பே எந்த யூபிஐ அட்ரஸ் நம்ம கொடுத்தோமோ அதில் போய் நம்ம ஃபண்ட் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நான் ஜிபேயில் இருக்க யூபிஐ ஐடி கொடுத்தனால எனக்கு ஜிபேயில் அந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கான ஃபண்ட் ரெக்வஸ்ட் எனக்கு வந்துடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஆட்டோபே ரெக்வஸ்ட் வந்து அப்ளை பண்ணி வைக்கணும். ஸோ ப்ரொசீட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த பேஜில் நம்மளுக்கு டிக்ளைன் ஆத்தரைஸ் அப்படின்றது கேட்கும். இப்போ நம்ம ஆத்தரைஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விசிபிள் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே என்டர் யூபிஐ பின் உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட பேமெண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான யூபிஐ பின் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பின் என்டர் பண்ணிவிட்டு பே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோபே ப்ராசஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் ஆனோடனே நம்மளுக்கு ஐபிஓ ப்ராசஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு கம்பெனியை நம்ம ஒரு நல்ல கம்பெனியாக செலக்ட் பண்ணி ஐபிஓ அப்ளை பண்ணோம் அப்படின்னும் போது மார்க்கெட்டுக்குள்ளே லான்ச் ஆகும் போது நல்ல கம்பெனியாக நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லான்ச் ஆகும் போதே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 to 80% வரைக்கும் கூட அந்த கம்பெனியோட க்ரோத் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுலக்கான நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ எப்பவுமே ஐபிஓ அப்ளை பண்ணும்போது ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் டீடைல் எல்லாமே செக் பண்ணி ஒரு நல்ல கம்பெனியாக நம்ம செலக்ட் பண்ணி ஐபிஓ அப்ளை பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.